பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல முன்னதாக 250 நாட்கள் வேதாகம வாசிப்பு பயணத்தை கொஞ்ச நாள் முன்னாடி முடிச்சோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பயணத்துல தினமும் நாம் தேவனுடைய வசனங்களை வாசித்தோம், ஜெபித்தோம். இப்போது நாம் இன்னும் ஒரு ஆழமான பயணத்தை தொடங்க போகிறோம். தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் பேசிய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் ஒரு பயணம். சில நேரங்கள்ல தேவன் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம், ஆனா அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த குரலை நாம் கேட்கும் ஒரு புதிய பயணம்தான் தீர்க்கதரிசிகளோடு 250 நாட்கள். இந்த தொடர்ல நாம பைபிள்ல உள்ள 17 தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிக்க போறோம். ஏசாயா முதல் மல்கியா வரை ஒவ்வொரு அதிகாரமும் தேவன் தன் மக்களோடு பேசிய ஒரு செய்தி. பெரிய தீர்க்கதரிசிகள் 5 புத்தகங்கள்: ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். சிறிய தீர்க்கதரிசிகள் 12 புத்தகங்கள்: ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகூக், செப்பனியா, ஆகாய், சகரியா மற்றும் மல்கியா வரை உள்ள 17 தீர்க்கதரிசன புத்தகங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் வாசிக்க போறோம். அது என்ன பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள்னு சொல்றாங்க? பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா? ஏன் இப்படி அழைக்கிறோம்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அகஸ்டின் என்கிற புகழ்பெற்ற அறிஞர் இந்த புத்தகங்களின் அளவை அடிப்படையாக கொண்டு லத்தீன் மொழியில மேஜர் ப்ராஃபட்ஸ் மற்றும் மைனர் ப்ராஃபட்ஸ் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. தமிழ்ல அதுவே பெரிய தீர்க்கதரிசிகள் மற்றும் சிறிய தீர்க்கதரிசிகள்னு மொழிபெயர்க்கப்பட்டது. பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் பக்க அளவில் மிகவும் நீளமானவைகளாகவும், சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள் மிகவும் குறுகியவைகளாகவும் இருந்ததுனால இந்த பெயர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. பண்டைய யூத மரபில் இந்த 12 சிறிய புத்தகங்களும் தொலைந்து போகாமல் இருக்க ஒரே சுருளில் ஒன்றாக எழுதப்பட்டன என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசிகள் காலத்துல மக்கள் தேவனை விட்டு விலகி இருந்தார்கள். ஆனா தேவன் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினாரு, மக்களை எச்சரித்தார், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். அந்த தேவனுடைய குரலை நாம மறுபடியும் கேட்க போறோம். முன்னாடி நாம வாசித்த 250 நாட்கள் வேத வாசிப்பு திட்டம் ஒரு ஆரம்பம் போல இருந்தது. இந்த புதிய தீர்க்கதரிசிகளோடு 250 நாட்கள் தொடர்ல நாம இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க போறோம். வெறுமனே அந்த அதிகாரத்தை மட்டும் வாசிக்காம, அந்த அதிகாரம் எந்த சூழ்நிலையில யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை எளிதாக புரிந்து கொள்ளும்படியான ஒரு சின்ன விளக்கத்தையும் கேட்க போறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வாசிப்பதற்காக மட்டுமில்ல, அதை புரிந்து கொள்ளவும் வேண்டும். வாரத்தில் 6 நாட்கள், திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வர தினமும் காலையில் 4 மணிக்கு வீடியோ வந்துவிடும். அதே போல ஒவ்வொரு புத்தகமும் ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த புத்தகத்தை பற்றி விளக்கமாக ஒரு வீடியோவும் வரும். அதுல அந்த புத்தகத்தை பற்றியும் அதை எழுதிய தீர்க்கதரிசியை பற்றியும் விளக்கமாக பார்க்க போறோம். தீர்க்கதரிசிகளோடு 250 நாட்கள் பயணம் இன்று நாம ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு ஏசாயா புத்தகத்தின் விளக்க வீடியோவும், அதற்கு அடுத்த நாள் ஏசாயா 1ஆம் அதிகாரமும் வாசிக்க போறோம். தினமும் தேவனுடைய வசனங்களை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, 250 நாட்கள் வேத வாசிப்பை வாசித்து முடிக்க நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த புதிய தீர்க்கதரிசிகளோடு 250 நாட்கள் தொடரை உம்முடைய சித்தத்தோடு ஆரம்பிக்கிறோம். வாசிக்கப்படும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாமல் அதை கேட்கிறவர்களின் மனதில் மாற்றத்தையும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன்.
துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாளை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் விளக்க வீடியோவில் நாம சந்திப்போம். God bless you.